எச்சரிக்கை, தனியார் வாகனங்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை, மீறினால் தண்டிக்கப்படுவீர். எந்த மோனு கேருண்டோ? சரி கேரு, நிற்கு. இது நம்ம வீட்டு குட்டீஸுங்க, குட்டி டிவிஜி. கேரு. நம்ம எப்போ பைக் எடுத்தாலும் எவ்வளோ கொண்டு போய் எங்கள் ரோடு வர ட்ராப் பண்ணிட்டு தான் போகணும். பிடிச்சா மோனு? மோனு இறங்கிக்கோ, மேலே இறங்கணும். ஓகேங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். பாய். இப்போ டேரெக்டாக இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம தம்பி ஒருத்தர் வராரு. ஸோ அந்த பையனை தம்பியை கூட்டிகிட்டு 2 பேர் சேர்ந்து தான் அங்கே போக போகிறோம். இன்னைக்கு ஃபுல்லாக மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் லாக தான் இருக்கும். ஊட்டி பிளான் பண்ணி வருவாங்கள்ல, ஊட்டி பிளான் பண்ணி வரவங்க இந்த மஸ்டர்குடி சைடும் அதிகமாக ட்ரிப் பிளான் பண்ணி போகணுன்னு சொல்லுவாங்க, நினப்பாங்க. ஸோ அந்த மஸ்டர்குடியில் யாருக்கும் தெரியாத ஒரு ஐடன் ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் டூரிஸ்ட் பிளேஸ் தான் அது, ஆனால் யாருக்கும் அதிகமாக தெரியாது. ஸோ அதை நம்ம விளாக் மூலிமா இன்றைக்கி காமிக்க போகிறோம். நம்ம தம்பியை கூட்டிகிட்டு வந்துடலாம். நம்ம தம்பியை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு 52 கிலோமீட்டர்னு நினைக்கிறேங்க. எங்கே போகிறீங்க? நாங்களா போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்க விளங்குமா? மஸ்டர்குடியிலேருந்து. சரி பாய், பார்க்கலாம். சரி போய்டட்டா? பெட்ரோலு ஒரு 350 அடிச்சுக்கலாம். 390. காசு இருக்க மாதிரிலாம் பெட்ரோல் சேர்த்து அடிச்சுக்க வேண்டியதான் இல்லை. இப்போ துறப்படி பக்கம் வந்துட்டாங்க. இப்போ இது நம்ம கூடலூர்லேருந்து தான் கிளம்பியிருக்கோம். கூடலூர் டு மஸ்டர்குடி ரோடு தான். பைக் ரைடு பண்ணும் போதும் சரி, டூர் வரும்போதும் சரி, ஊட்டி வந்தாலே மஸ்டர்குடி வந்துடணும் அப்படிங்கிற தான் எல்லாருமே நினப்பாங்க. ஏன்னா மஸ்டர்குடி வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு பிளேஸு. இங்கே வந்து அனிமல்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே மஸ்டர்குடியை சுற்றி பார்க்கணும். இங்கே வந்து ரெசார்ட்லாம் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு ஜாலி, ஒரு என்ஜாய்மெண்ட்டுனா வைப்புனா இங்கே தான் கிடைக்கும். இப்போது துறப்படி செக் போஸ்ட், இந்த செக் போஸ்ட் எப்படின்னா 8 o'clock to 8 o'clock தான், பகலில் மட்டும்தான் ஓப்பனு. நைட்டில் 8:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வண்டி கூட அலௌடு இல்லை. இனி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தாங்க, மஸ்டர்குடி ஃபாரஸ்ட்டு. இந்த மஸ்டர்குடி வழின்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் ஒரு கிளைமேட்டும் வேறு மாதிரி வைப்போட ரைட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் இன்னொரு ஃபீலிங்ஸோடு ரைட் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த வழி வந்துட்டு மழை காலத்தில் ஃபுல்லாக க்ரீனிஷாக, கொஞ்சம் உள்ளே போனோம்னா புளியிலே எதாவது வந்துச்சுன்னா பார்த்தோம்னா ஜம்முன்னு ஆயிடலாம் இல்லை. நம்ம வரத்துக்கு நானும் இந்த ஊரில் எத்தனையோ டைம் ரைட் பண்ணி வந்துட்டோம், இந்த புளியை மட்டும் பார்க்க முடியல. செம்மையாக இருக்குது. இந்த வெயில் காலத்துலேயும் இந்த 2 மரம் வேறு மாதிரி இருக்குல்ல, கரெக்டாக ஒரு எல்லோ, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ ஓனம் டைப்பில் இருக்குது. யானை பிடிச்சி வளர்க்குற இடம்லாம் இங்கே தாங்க. நம்ம காட்டுக்குள்ளே இருக்குள்ள யானை, அந்த யானையெல்லாம் கொம்பன்னு சொல்லிட்டு இந்த யானையெல்லாம் ஆளுங்களெல்லாம் அடிக்கணும், அந்த யானையெல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் வச்சு மதத்தை எடுத்து அதுக்கப்புறம் இங்கே வளர்ப்பு பிராணி மாதிரி வளர்ப்பு யானையாக மாற்றிடுவாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு கூண்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி தான் அந்த யானையை மதத்தில் வந்து எடுப்பாங்க. அந்த அதுக்குள்ளே தான் அங்கே தான் இருக்குது அந்த கூண்டு. இப்போ கரெக்டாக எங்கே வந்துட்டோன்னா தெப்பக்காடு வந்துட்டோங்க. என்னது யானை? அங்கே பாருங்க யானை ஆத்தோரமாக, அந்த குளிர்ச்சி அடிக்கிற வெயிலுக்கு ஆத்தோரமாக அப்படியே காத்தோட்டமாக நிற்கிது. அங்கே பார்த்தா யானை நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் துவைச்சிட்ருக்காங்க. என்ன விஷயம்னா அது வளர்ப்பு யானைங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் யானையெல்லாம் நார்மல், ஏன்னா வளர்ப்பு யானை தானே. இவங்க தான் யானையை வளர்த்து இப்போது கின்னஸ் ரெக்கார்டு கூட இங்கே உள்ள ஒரு யானையை வளர்க்குற ஒரு படத்தை எடுத்து கின்னஸ் ரெக்கார்டு படைச்சிட்டாங்க. இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து யானையோட சவாரி இருந்துச்சு, ஆனால் இப்போது இல்லை. நான் யானை சவாரி போகணுன்னு நினச்சிருக்கேன். பட் இப்போ அந்த யானை சவாரியை வந்துட்டு இங்கே பண்ணுறதில்ல. யானைக்கு வந்து இது ஒரு நம்ம
எப்படி சொல்கிறது, யானை மேலே ஒரு 10 பேர் ஏறி போனால் யானைக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. ஸோ அது யானையை நம்ம வற்புறுத்தி இது பண்ணுற மாதிரி, அதனால அதை வந்து நிறுத்திட்டாங்க. இது வந்து ஒரு சரணாலயம் தான், ஆனால் வெளி அப்படியே நேச்சுரலாக அடைச்சி வைக்காமல் அந்த மாதிரி இது. அதுலையா இதில் போயிடுவோம். வெள்ளைக்காரங்க இந்த யானை முகாம்ங்கிறது இங்கே தான் இருந்துச்சு. இப்போது அந்த யானை முகாம் வந்துட்டு காலையில் 6 மணிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஆல்ரெடி நம்மளே விலாகில் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு அலோடு இல்லை, ஈவினிங் தான் அலோடு. ஏன்னா அப்போ தான் யானையெல்லாம் கொண்டு வருவாங்க. இப்போ போயிட்டு உள்ளே ஒன்றுமே இருக்காது. இங்கே பாருங்கள், வா அடிக்கிற வெயிலுக்கு மரத்துக்கு அடியில் நிழலில் மான்னா சாப்பிட்டுட்ருக்கு. செம்ம வெயில் இல்லைங்க, எவ்வளோ வெளிப்படையாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நம்ம மசனக்குடியோட இது. இந்த மசனக்குடி ரோட்டில் இது ஒன்வேங்க. ஒன்வேனா ஒன்வே இல்லை, டபுள் ரோடு தான். ஆனால் வந்துட்டு ஒன்வே மாதிரி தான், சின்ன ரோடு தான். ஆனால் க்ரௌடு இந்த ரோட்டில் தான் அதிகமாக வரும். இந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவே இந்த வழியில் எப்போயுமே டிராஃபிக் அதிகமாக இருக்கும். மழை காலமாக இருந்தாலும் சரி, அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, எப்போயுமே க்ரௌட் இருக்கும். ஏன்னா நம்ம கர்நாடகாவிலேருந்து வரும்போது ஊட்டிக்கு போகிறதுக்கு சூப்பரான வழி, எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிற மாதிரி உள்ள வழி இதுதான். ஸோ அதனால் எப்போயுமே க்ரௌட் இருக்கும். நம்ம இது அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம் இங்கே. ஸோ அதனால எல்லாருமே மேக்ஸிமம் ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட, நம்ம பைக் ரைடு, சோலோ ரைடு எது இருந்தாலுமே இந்த ரோடை தான் சூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு ரோடு இருக்குது, அது வந்துட்டு அதிகமாக சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வரும்போது நல்லபடியாக அவங்க சுற்றி பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகணுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதனால் இந்த வழி தான் மேக்ஸிமம் வருவாங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, நோ பார்க்கிங்க. எங்கேயுமே ஒரு இடத்துல கூட வண்டி நிற்கக்கூடாது. எங்கே போதும் ஃபாரஸ்ட் நான் பாருங்கள், இப்போ தான் சொன்னேன், ஃபாரஸ்ட் இருக்கும். அதில் கேமராவும் அதிகமாக இருக்கும். யானைகளை காப்போம். ஆமாம், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும், நீலகிரியை பொறுத்த வரைக்கும் அனிமல்ஸுக்கு மக்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அனிமல்ஸும் கொடுப்பாங்க. இது வந்து மசனகுடியா செக் போஸ்ட்டு. இதுக்கு அங்கிட்டு ஊட்டி போகிற வழியில் யாரையுமே 8:30க்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஈவினிங் 8:30 அப்படின்னா நைட்டு 8:30க்கு மேலே இந்த வழியில் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ 3 செக் போஸ்ட் இருக்குங்க. ஒன்று கர்நாடகா செக் போஸ்ட்டு, ஒன்று தொரப்பள்ளி தமிழ்நாடு செக் போஸ்ட்டு, இது வந்து ஊட்டி இந்த கல்லட்டி ரோடுன்னு சொல்கிற அந்த செக் போஸ்ட்டு. இ பாஸ். ஓ, இ பாஸா? நானும் என்னடா புதுசாக இங்கே ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா இ பாஸ். கூடலூரில் இன்னும் இ பாஸ் வச்சுருக்காங்க. பார்த்து சேஃப்டியாக வாங்க. மசனகுடிக்கு சுற்றி பார்க்க வரணும்னு நினைக்கிறவங்க இ பாஸோட வாங்க. ஓகே, தவறு நடந்துவிட்டது. என்ன தவறுனா, நம்ம மசனகுடி வந்துட்டோம். நம்ம மசனகுடியில் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இல்லை. எங்கே இருக்குன்னா தெப்பாக்காட்டில் இருக்குது. நான் கூகுளில் பார்க்காம வந்துட்டேன். மேப்பு பார்த்தேன் 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த வாட்டர் ஃபால்ஸு மசனகுடி சைடு இருக்குதுன்னு பசங்களாம் கேட்டு வந்தேன். இப்போ தான் அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எடுத்து பார்த்தேன். அது பார்த்தா மாயார் வாட்டர் ஃபால்ஸ் தான். ஆனால் அது மாயாரில் இல்லை, தெப்பாக்காடு பக்கத்தில் இருக்குது. ஸோ தெப்பாக்காடு தான் இப்போ போக போகிறோம். இப்போ தெப்பாக்காடு போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துடலாம். மாயாரி என்ன மாதிரி யாரும் வந்துடாதீங்க. மாயார் வாட்டர் ஃபால்ஸ் பேர் வந்து மாயார் வாட்டர் ஃபால்ஸ், ஆனால் மாயாரில் இல்லை, அது தெப்பாக்காட்டில் இருக்குது. அது வந்துட்டு இங்கேருந்து இன்னும் 10 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது. நாங்கள் ரோடை ஒழுங்காக பார்த்து வண்டியை ஓட்டணும். நம்ம என்ன சொல்கிறது, நல்ல நேரம் நம்ம மெதுவாக வந்தோம். ஸ்பீடாக வந்திருந்தால் நிலமையே வேறு. வழி மாதிரி வந்துட்டோம், என்ன பண்ணுறது, பரவாயில்ல. ஆனால் அவங்க பாருங்கள், இந்த ரோடு தாங்க பைக் ரைட்ஸ் எல்லாருமே விரும்புகிறாங்க. என்ன விஷயம்னா, கல்லட்டி ரோடு. இந்த வழியில் மேக்ஸிமம் முக்கால்வாசி அனிமல்ஸ் பார்த்துடலாம். அதுதான் மெயின். பைக்கர்ஸ் எல்லாம் விரும்பி வர்றது ரோடு வந்து இது வந்து ஒரு அட்வென்ச்சரான ரோடு. ஸோ அதனால எல்லாருமே இந்த ரோட்டில் நம்ம ரைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரோடை விரும்பி தேடி வந்துடுறாங்க. தேவையில்லாமல் வழி மாதிரி வந்து, ஆனால் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குல்லங்க. சூப்பராக இந்த மாதிரி மரம்லாம் கலராக அவ்வளோ பிரைட்டாக எங்கெங்கே கிடைக்கும். இந்த மாதிரி இயற்கையான இடத்துக்கு நம்ம ரைட் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். வழி வந்துட்டு இந்த வழி தான். எப்படின்னா, இது வந்து
கர்நாடகா மைசூர் போகிற வழி, தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா மைசூர் போகிறதுக்கான ஒரே வழி. அது நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் மூலியம் போகிற வழி இந்த வழி தான். ஸோ இந்த வழியில் தான் போக போகிறோம். குண்டல்பேட்டி 37 கிலோமீட்ரு. டூ நாட் பார்க்கிங் த வெஹிக்கிள் எனிவேர். எந்த வண்டியுமே இங்கே பார்க்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரோடு வேறு லெவலில் இருக்குது இல்லைங்க, செம்ம. இந்த ஊரில் என்ன ஒரு பிரச்சனைனா, எங்கே பார்த்தாலும் ஸ்பீடு பிரேக், அதுதான் பிரச்சனையே. அனிமல்ஸ் வந்து ரோடு கிராஸ் பண்ணும்போது நம்ம வந்து அனிமல்ஸாக ஸ்பீடாக வந்து அடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்பீடு பிரேக் வச்சுருக்காங்க. இதில் கட் ஆகணுமா? என்ன ரோடு? கிரிக்கல் ரோடா? சரி, ஏன்னா எச்சரிக்கை, தனியார் வாகனங்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. மீறினால் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 படி தண்டிக்கப்படுவீர். நான் இப்படி ஒரு சம்பவம் ஆச்சு. சரி, ஓகே. வேஸ்ட்டாக போச்சுங்க. எவ்வளோ தூரம் பெட்ரோல் அடித்து எவ்வளோ தூரம் இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலான்னு வந்தது, அதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. எதனாலன்னு தெரில, போர்டு போட்டிருந்தாங்கள்ல. ஸோ எதனால் பிளாக் பண்ணாங்கன்னு தெரியல. மஸ்னகுடியில் இது ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸுங்க. நான் இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் தான் இருக்கேன். ஆனால் இந்த வாட்டர் ஃபால்ஸு எத்தனை நாள் வந்ததே இல்லை. நிறைய பேர் கூகுளில் ஸ்டோரிஸில் அதிலெல்லாம் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஊரில் ஐடியன் ஸ்பாட்டாக எந்த மாதிரி இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸாக எந்த மாதிரி இருக்குது, எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி வந்தேன் நானும். அதனால தான் இந்த ட்ரிப்பை பிளானே பண்ணேன். ஒரு நாள் லீவ் போட்டு அந்த இடத்துக்கு போய் விளாக் பண்ணிட்டு வந்துடலாம், நம்ம ஊரில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறதே காமிச்சு பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது நம்மளோட ஐயோ என்ன சொல்கிறது. சரி, ஓகேங்க. நினச்சது எல்லாமே நடந்துட்டால் நம்ம வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக போயிடும். என்ன ஒரு ஃபெயிலியர் கிடைச்சாலுமே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து அதை விட பெஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் யோசித்து எல்லாம் அலௌடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கரெக்டாக போகணும், பர்ஃபெக்டாக போகணும். பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. எவ்வளோ கூட்டமும் யானை சாயந்தரம் ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே இங்கே வளர்க்குற எல்லாம் மேக்ஸிமம் இல்லை, இங்கே வளர்க்குற பெரிய யானையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு கொடுக்குற இடம். ஸோ அந்த முகாமை பார்க்குறதுக்காக தான் இங்கே இவ்வளோ டீம்ஸு, இவ்வளோ க்ரௌடு. அப்புறம் நீங்கள் இந்த ஊருக்கு ப்ளாக் பண்ணுற மாதிரிலாம் வந்தீங்கன்னா இதை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். யானை முகாமை என்ன மாதிரி போய் ஏமாந்துறாங்க. இந்த மாதிரி இங்கே தான் யானையை வச்சு சவாரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு கோயிலில். ஓகேங்க, சரியான வெயிலில் வண்டி ஓட்டுறதே ரொம்ப டாஸ்க்காக தான் இருக்குது. ஜாக் கூட போட முடியல, எல்லாம் கழட்டிட்டேன். ஐ க்ளோஸு போடவே இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு வெயில். பட் நம்ம பிளான் பண்ணி போன இடம் வந்துட்டு கரெக்டாக அமையலை. ஏன்னா நீலகிரியில் மஸ்னகுடியில் அந்த இடம் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸு, நிறைய செம்மையான ஒரு வியூ பாயிண்ட். அது பார்க்கும் போதே எனக்கே தெரிஞ்சு இவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால்ஸ் நம்ம ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இடத்துக்கு போகலான்னு ட்ரை பண்ணேன். பட் என்ன ஒரு சம்பவம், அங்கே வந்து அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் அலௌடில் தான் இருந்துச்சு, இப்போ தான் அலௌடு இல்லை. இது என்ன ரீசன்னாலன்னு தெரில. ஒரு வேளை கொஞ்ச நாளைக்கு மட்டுமே இது பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம் கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை ஓப்பன் பண்ணாங்கன்னா நான் மறுபடியும் போயிட்டு அந்த இடத்த எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாக போடுறேன். ஒரு வேளை இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் எதுவும் போய் ஏமாந்துடாதீங்க. வாழ்க்கையில் அனுபவங்கள் நிறைய இருக்கும். ஃபெயிலியராக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம வீடியோ கொடுக்கும்போது, கண்டென்ட் கொடுக்கும்போது கரெக்டாக யோசித்து ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ்.